வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி தமிழ் ப்ளாசம் சேனலில் மட்டன் பிரியாணி செய்கிறதுக்கு பொடி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த மாதிரி பொடி நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா பிரியாணி ஈஸியாக செஞ்சிடலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம். ஏலக்காய் 3 எடுத்திருக்கேன். பட்டை இந்த சைஸில் 2 எடுத்துக்கோங்க. ஜீரகம் 1 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். ஸ்டார் அன்னாசியில் 3 இதழ் பிச்சு வச்சுருக்கேன். 5 கிராம்பு எடுத்துருக்கிறேன். கல்பாசி கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். இந்த அளவுக்கு எடுத்துக்கோங்க. சோம்பு 2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். மராட்டி முக்கு 3 எடுத்துருக்கிறேன். இது ஜாதிக்காய் பொடி நான் 1/2 டீஸ்பூன் எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட ஜாதிக்காய் பொடி இல்லை, ஜாதிக்காயாக இருக்குது அப்படின்னா இதில் சேர்த்து நம்ம வறுத்து பொடியாக அரைச்சிக்கலாம். இப்போது இந்த எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துகிட்டு பொடியை அரைச்சிங்கன்னா நமக்கு இந்த பொடி ரெடி ஆகிடும். இப்போ தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த பொடியை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது கடாயில் இதை போட்டு எல்லாத்தையும் வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், எல்லாம் வறுத்து எடுத்தாச்சு. இதை மிக்சியில் அரைச்சி பொடி பண்ணிக்கலாம். பொடி ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி பொடியை செஞ்சு வச்சுக்கோங்க. நீங்கள் எப்போ வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். 1 வருஷம் ஆனாலும் கெட்டு போகாது. இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா பிரியாணி ரெசிபி ஈஸியாக செஞ்சிடலாம். அடுத்த வீடியோவில் நான் பிரியாணி ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இதை செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸ் என்னென்னு சொல்லுங்கள்.